கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுவாதியை கூட்டிட்டு பாடுறதுக்காக வந்திருக்காங்க. சுவாதி போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நீ தான் வின் பண்ணுவேன்னு நம்பிக்கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கார்த்தி. கூடவே ரேவதியும் வந்திருக்காங்க. அங்கே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்க சுவாதியை பார்த்ததும் பயந்துடுறாங்க. அச்சோ இவ கண்டிப்பாக பாடினானா இவ முன்னாடி நம்ம தோற்று போயிடுவோமே, இவ பாடாமல் இருந்திருந்தா நிச்சயமாக நாம தான் ஜெயிப்போம், என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்துட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்பா, அந்த சுவாதி வந்திருக்க பாருங்க, அவள் மட்டும் வராமல் இருந்தா நிச்சயமாக நான் ஜெயிப்பேன்ப்பா. ஆனால் அவள் பாடினானா நான் தோற்றுடுவேன். அவ்வளவுதானே மேட்ரு. சரி இரு, நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பாலகிருஷ்ணன் கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. எங்க சுவாதி இப்போ தான் பாடுறாங்களாங்கிறாங்க. இல்லைங்க, ஏற்கனவே ஒரு தடவை காம்படிஷனில் பாடியிருக்காங்க, இப்போ இது 2வது தடவை பாட போடுறாங்கங்கிறாங்க. அப்படியா? இங்கே பாருங்க, என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. அவளோட ஆசைக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். அதனால் உங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் பாட வேண்டாம்னு சொல்லுங்கள். வேணா எவ்வளோ பண்ண வேணாலும் நான் கொடுக்குறேன். இந்த பாட்டு போட்டியிலேருந்து விலகிக்க சொல்லுங்கங்கிறாங்க. கார்த்தி அவங்க சொல்கிறத கேட்டதும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது அவங்கவுங்க திறமைக்கு கிடைக்கிற பரிசு. நாங்கள் ஒன்றும் விலை கொடுத்து வாங்குறதுக்காக வரல. அந்த பொண்ணுக்கும் திறமை இருந்தால் ஜெயிக்கட்டும், அதனால என்ன அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. இல்லை, முன்னாடி என் பொண்ணு தோற்று போகிறத அவளும் விரும்பலை, நானும் விரும்பலை. அதான் சரி, ஏதோ ஒரு விலையை கொடுத்து ஒதுக்கிடலான்னு நான் நினச்சேங்கிறாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் திறமையை விட்டு கொடுக்க முடியாது சார்னு கார்த்தி உறுதியாக சொல்லிடுறாங்க. பாலகிருஷ்ணனும் எதுவும் தெரியாத மாதிரி சரி சார்ன்ட்டு போயிடுறாங்க. சரி, போட்டி நடக்க இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ரூம் பார்த்து அங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ரூம் எடுக்கிறாங்க. ரேவதிக்கும் சுவாதிக்கும் ஒரு ரூம், கார்த்திக்கு ஒரு ரூம் எடுக்கிறாங்க. ரேவதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அடடா சுவாதி மட்டும் தனியாக ரூமில் இருந்திருக்கலாம், நம்ம கார்த்திகோடு இருந்திருந்தா நம்மளோட காதலை சொல்லியிருக்கலாமே, அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போச்சு. சே, நம்ம 2 பேத்துக்கும் ஒரு ரூம்பு, சுவாதிக்கு ஒரு ரூம்புன்னு சொல்லுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி அவர் மட்டும் தனியாக ரூம் எடுத்துகிட்டு எங்கள் 2 பேத்துக்கும் ஒரு ரூம் போட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ரேவதி நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. அடியே ரேவதி, உங்ககிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, உன்னோட கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, அதனால் நான் மன்னிச்சுக்கடி. நான் வரலேனே நீ தப்பாக எடுத்துக்காத. என் பையனோட பிறந்த நாளுக்கு நீ எல்லாரும் வருவீங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன், நீ வரணும்னு கூப்பிட்றாங்க. ரேவதி, நீ இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் செங்கல்பட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்படியே ரொம்ப சௌகரியமாக போச்சு, நாங்களும் பக்கத்தில் தான் இருக்கோம், நீ வந்துடணுண்டி அப்படின்னு சொல்லவும், சரி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க ரேவதி. வச்சதும் கார்த்தியை பார்க்குறக்காக ரேவதி போகிறாங்க. அப்போ சுவாதி எங்கக்கா போகிறேன்னு கேட்கவும், இருடி அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க. ரேவதி ரூமுக்குள்ளே வர்றாங்க. கார்த்தி அங்கே ரூமுக்குள்ளே இல்லாத இருக்கிறத பார்த்ததும் உடனே சரி ஒருவேளை பாத்ரூமில் இருப்பாரா அப்படின்னு போய் காது கொடுத்து கேட்குறாங்க. அங்கே தண்ணி சத்தம் கேட்குது, பாத்ரூமில் தான் இருக்காரு. சரி இப்போவே பேசிடுறதா நல்லது, நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறத விட அவர் ரூம்குள்ளே இருக்கும்போது நம்ம பேசிட்டு போனால் அவர் காதில் விழுந்தா போதும். என்னோட விருப்பத்தை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிட்டா போதும்னு நினச்சிட்டு ரேவதி மனசில் உள்ள ஆசைகள் எல்லாம் கொட்டி தீர்த்துடுறாங்க. உங்களை நேரடியாக பார்த்து என்னால் சொல்ல கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்குது, அதனால நான் இப்போவே உங்ககிட்ட சொல்லிடுறேன், நான் உங்களை உயிர்க்குயிராக விரும்புகிறேன் கார்த்தி. இவ்வளவு நாளாக நான் உங்களை புரிஞ்சுக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னையும் அறியாமல் நீங்கள் இல்லாமல் இனிமேல் நான் இருக்க மாட்டேன். என்னோட விருப்பத்தை நான் அப்போ இருந்து சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை, இப்போ தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தன்னோட மனசில் உள்ள விருப்பங்கள் எல்லாம் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி எதுவுமே பேசாமல் இருக்காரு, ஒரு வேளை காது கொடுத்து கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னு ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கார்த்தி இங்கேருந்து வந்து ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்ததும் ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அச்சோ, கார்த்தி பாத்ரூமில் இருக்கிறாருனால நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இவர் என்ன இங்கேருந்து வராருன்னு பார்க்குறாங்க. அப்போது பாத்ரூம்குள்ள இருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு ரேவதி திணறி போயிடுறாங்க. பாத்ரூம்லேருந்து வெளியில் ரூம் பாய் பாத்ரூமை க்ளீன் பண்ணிட்டு வெளியில் வராங்க. அவங்கள பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சு வெக்கப்படுறாங்க ரேவதி. ஐயோ, இவ்வளவு நேரமாக இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோமா, சே கார்த்தின்னு நினச்சி மனசில் உள்ளது எல்லாம் கொட்டணுமே, இவ்வளவு நேரமாக பேசுனது எல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்ச ரேவதி கார்த்தியை பார்த்ததும் நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. என்ன ரேவதி, என்னாச்சு, ஏன் இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க. ரேவதி கார்த்தியை நேரில் பார்க்க முடியாமல் தலகுனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்கிறத பார்த்த கார்த்தி கேட்குறாங்க. என்ன ரேவதி, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறேன், நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கேன்னு கேட்கவும், இல்லை அது வந்து அப்படி இப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு மாறாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி, நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லலையே, வார்த்தைகளால் தடுமாறுற, ஆனால் என்ன சொல்ல வரேன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க கார்த்தி. மனசில் உள்ளதை சொல்லணும்னு நினச்சா நம்மளே எதோ உளர்றோமே, வெளிப்படையாக பேசவும் முடியல, உள்ளதை சொல்லவும் தெரியல, என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்த ரேவதி தடுமாறி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்தி, இதை பாரு ரேவதி, நீ ஏதோ குழப்பி போயிட்டேன்னு நினைக்கிறேன், நீயும் சுவாதியே இருங்கன்னு தானே சொன்னேன், நீ இந்த ரூமுக்கு எதுக்கு வந்த, சுவாதியை ஏன் தனியாக விட்டுட்டு வந்தீங்கிறாங்க. ராஜா, அது இல்லை, செங்கல்பட்டில் என்னோட ஃப்ரெண்டு இருக்கா, அவள் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்னை கூப்பிட்ருக்கா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க ரேவதி. ஓஹோ, அதை கேட்குறக்கு தான் நீ வண்டியா ரேவதி, செங்கல்பட்டு இங்கே தானே இருக்குது, உன்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்கிற, சுவாதியும் கூட வந்திருக்கா, 2 பேரும் போயிட்டு வாங்கங்கிறாங்க கார்த்தி. ரேவதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சே 2 பேரும் சேர்ந்து விசேஷத்துக்கு போகலான்னு கூப்பிட்டா இவர் என்னடானா சுவாதி கூட போக சொல்கிறாரு.
ரேவதி சமாளிச்சு பார்க்குறாங்க. இல்ல சுவாதிக்கு பிராக்டிஸ் இருக்குன்னு சொன்னா. அதனால தான் சரி நீங்களே எனக்கு துணையா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேங்கிறாங்க. ரேவதி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். நீ எதுவும் பேசாம அமைதியா மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிறியே என்னன்னு கேட்குறாங்க கார்த்தி. இல்லைங்க என்னோட ஃப்ரெண்டு நம்மளோட கல்யாணத்துக்கு வரல. நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமான மாதிரியும் இருக்கும். நம்ம வெளியில போய் வந்த மாதிரியும் இருக்கும். சுவாதிக்கு நாளைக்கு பிராக்டிஸ் இருக்கு. அவளை இந்த நேரத்துல நம்ம கூப்பிட்டா அவ பிராக்டிஸ் கெட்டுடும் இல்லையா? அதனால தான் நான் யோசிச்சேங்கிறாங்க ரேவதி. சரி அவ பிராக்டிஸை நம்ம கெடுக்க வேண்டாம். சரி அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கட்டும். நம்ம போயிட்டு வருவோங்கிறாங்க கார்த்தி. இது கெட்டதும் ரேவதிக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்பாடா எப்படியோ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கார்த்தி நம்ம கூட வராரு. எப்படியாவது நம்ம விருப்பத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும். ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியும் வச்சு அவர் கூட சேர்ந்து வெளியில போயிட்டு வந்த மாதிரியும் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி. இங்க பாலகிருஷ்ணன் அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க, இதை பாருமா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்க போற, ஜெயிக்கணுங்கிறாங்க. அப்பா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். ஆனா அந்த சுவாதி இருக்கா பாருங்க, அவளை நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் நல்லா பாடுவாப்பா. அவன் முன்னாடி யார் பாடினாலும் தோத்து போயிடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் எனக்கு. தோத்துட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும். அவன் மட்டும் இல்லாம இருந்தா நிச்சயமா இந்த பாட்டு போட்டியில நான் தான் ஜெயிப்பேங்கிறாங்க. பாருமா நிச்சயமா அவ பாட மாட்டா. அவ பாடாம இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்குவேன். நீ கண்டிப்பா இதுல நீ பாட போற, நீ தான் ஜெயிக்க போற, தைரியமா இருங்கிறாங்க பாலகிருஷ்ணன். அப்படிதான்ப்பா நானும் ஆசைப்படுறேன். அவ மட்டும் பாடாம இருந்தா நிச்சயமா ஜெயிக்க போறது நான் தான். ஆனா அவளை பாடாம இருக்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன். ஆனா நிச்சயமா உன் குரலுக்கு முன்னாடி அவ பாடினானா அவ தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா பாடாம இருக்க என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாலகிருஷ்ணன் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல ஏறி பாடக்கூடாது, அதுக்கான ஏற்பாடு செஞ்சிடணும்னு யோசிச்சுட்டு இருந்த பாலகிருஷ்ணன் ஒரு ஐடியா பண்ணி எப்படியாவது அந்த சுவாதியை பாட விடக்கூடாதுன்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ரேவதியும் கார்த்தியும் அந்த ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறாங்க. ரேவதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அங்க ரேவதிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களும் எல்லாரும் ரேவதி கார்த்தி 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஆஹா ரேவதியோட புருஷன் ரொம்ப அம்சமா இருக்காருல்ல, சூப்பர் ஜோடி அப்படின்னு கார்த்தியர் எல்லாரும் பாராட்டுறாங்க. இங்க பாரு ரேவதி, உனக்கு கிடைச்சிருக்கிற ஹஸ்பண்ட் உனக்கு ஏத்த மாதிரி சூப்பர் ஜோடியா இருக்காருடி. பாக்குறக்கே நிறைஞ்ச டேலண்டோட அம்சமா இருக்காருடி. போனா அவர் இன்னும் ஹீரோ மாதிரி இருக்காருடி அப்படின்னு சொல்லி மனசுல உள்ளதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டு ரேவதி ரொம்ப பெருமையாவும் பொறாமையோடவும் கார்த்தியை பாக்குறாங்க. ரேவதி என்னது நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், உன் வீட்டுக்காரரு இப்பதான் பாக்குற மாதிரி அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க, என்னடி ரொமான்ஸா அப்படின்னு கேட்கவும் ரேவதி வெக்கப்படுறாங்க. அடடே வெக்கத்தை பாரு, வெச்ச கண்ணு வாங்காம உன் வீட்டுக்காரையே பார்த்துட்டு இருந்தியே, அதனால தாண்டி நாங்களும் கேட்டோம். 24 மணி நேரம் உன் கூட தானே இருக்காங்க, என்னமோ இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்கவும், ஆமாண்டி இப்பதான் நான் புதுசா பாக்குறவர் அப்படின்னு ரேவதி வாய் விட்டு சொல்லிடுறாங்க. இது இப்பதான் புதுசா பாக்குறியா, என்னடி சொல்ற, என்ன வெளியில ஏதாவது வெளியூர்ல வேலையில் இருக்கிறாராங்கிறாங்க. அதெல்லாம் இல்லடி, இவ்வளவு நாளா அவரை புரிஞ்சுக்கல, இப்பதான் மனசை விட்டு அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். அவரை புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட காதலையும் இன்னும் அவர்கிட்ட சொல்ல முடியாம நான் தவிக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இந்த இடத்துலயாவது நம்மளோட விருப்பத்தை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா முடியாம போயிடும் போல இருக்கே. இது வரைக்கும் என்னால பேசவே முடியல. நேர்ல பார்த்தாவே எனக்குள்ள ஒரு வெக்கம், பயம், சொல்ல முடியாம தடுமாற்றமா இருக்குதுன்னு தவிக்கிறாங்க ரேவதி. குழந்தையோட பிறந்த நாள் விசேஷம் முடிஞ்சிருது. பார்ட்டி முடிஞ்சதும் அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. சரி கிளம்பலாமா ரேவதின்னு கார்த்தி கூப்பிடவும் ரேவதி சரின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கார்த்தியோட போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது கார்த்தி ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்கிறாங்க. என்னாச்சு ரேவதி, ஏன் இந்த நேரத்துல கார் நிறுத்த சொல்றேன்? ஒன்னும் இல்ல, பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறாங்க. பாட்டி உங்ககிட்ட சொன்னாங்களா, எப்ப சொன்னாங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. கோயில தான் வச்சு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. சீக்கிரமா நமக்கு ரெட்டை குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதைத்தான் பாட்டி என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. பாட்டி என்னை கூப்பிட்டு இதை பாருமா ரேவதி, சீக்கிரமா சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ளேயே ரெட்டை குழந்தை எனக்கு வேணும், குழந்தைய வளர்த்துற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க பாட்டி. பாட்டி சொன்னதை நானும் யோசிச்சு பார்த்தேன். சரி நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும் இல்லையா, ரோஹிணி கர்ப்பமா இருக்காங்க, இனி அடுத்தது நானும் குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட விருப்பம் என்னன்னு கேக்குறாங்க ரேவதி. இதை கேட்டதும் கார்த்தி அப்பா வாய் விட்டு சொல்ற ரேவதியா, இது எப்ப பார்த்தாலும் சிடுசிடுன்னு வேண்டா வெறுப்பா பார்த்து பேசிட்டே இருப்பியே, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும் ரேவதி கார்த்தியை பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளவு நேரமா நான் பேசவே முடியாம அப்படியே மனசுக்குள்ள கனவு தான் கண்டனா, கார்த்திகிட்ட இன்னும் என்னோட விருப்பத்தை சொல்லலையா அப்படின்னு கார்த்தியவே பார்க்குறாங்க. ரேவதி நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேசாம இருக்க, ஏதோ விருப்பங்கிற, ஆனா என்னன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி. எல்லாமா வாய் விட்டு சொல்லுவாங்க. ரெட்டை குழந்தை வேணும்னு சொன்னா இவர் என்ன நினைப்பாரு, பாட்டி குழந்தை வேணும்னு விருப்பப்படுறாங்கன்னு சொன்னா இவர் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்மளோட விருப்பத்தை எப்பதான் சொல்ல போறோமோ, இவர் எப்பதான் நம்ம விருப்பத்தை புரிஞ்சுக்க போறாரோ தெரியலையே. குறிசசீகரமா சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க ரேவதி. கார்த்தி சுவாதியை நல்லா பாட வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அங்க சுவாதி பாலகிருஷ்ணனாலையும் அவங்க பொண்ணுனாலையும் சரியான ஆபத்து காத்திருக்கு. இதுக்கப்புறம் கார்த்தி எப்படி சுவாதியை பாட வச்சு ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வர போறாங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.